குருநாதன் சரணமே கதி நமக்கு அனுதினமே. குருநாதன் சரணமே கதி நமக்கு அனுதினமே. அதுதான் ஆனந்தமே, அது நம் பாக்கியமே. 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 குருநாதன் பிரேமிக, குருநாதன் பிரேமிக, குருநாதன் சரணமே கதி நமக்கு அனுதினமே. குருநாதன் பிரேமிக, குருநாதன் பிரேமிக, குருநாதன் சரணமே கதி நமக்கு அனுதினமே. அதுதான் ஆனந்தமே, அது நம் பாக்கியமே. அதுதான் ஆனந்தமே, அது நம் பாக்கியமே. இன்பமயமாயிருக்க இருள் தன்னை போக்கி வைத்து, 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 அன்புமயமாக என்னை ஆண்ட சத்குருநாதனே. அன்புமயமாக என்னை ஆண்ட சத்குருநாதனே. அன்புமயமாக என்னை ஆண்ட சத்குருநாதனே. அன்புமயமாக என்னை ஆண்ட சத்குருநாதனே. குருநாதன் பிரேமிக, குருநாதன் பிரேமிக, குருநாதன் சரணமே கதி நமக்கு அனுதினமே. குருநாதன் பிரேமிக, குருநாதன் பிரேமிக, குருநாதன் சரணமே கதி நமக்கு அனுதினமே. அதுதான் ஆனந்தமே, அது நம் பாக்கியமே. அதுதான் ஆனந்தமே, அது நம் பாக்கியமே. வழி வழியாய் குலம் தழைக்க வந்த பெரும் வள்ளலே. வழி வழியாய் குலம் தழைக்க வந்த பெரும் வள்ளலே. விழி வழியாய் அருளமுதை வழங்கிடும் தூயனே. விழி வழியாய் அருளமுதை வழங்கிடும் தூயனே. பக்தி தழைத்தோங்கிடவே பக்தர் மனம் மகிழ்ந்திடவே. 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 பக்தர் மனம் மகிழ்ந்திடவே. பக்தர் மனம் மகிழ்ந்திடவே. பரிநிலை அவதரித்த பக்த பரந்தாமனே. பரிநிலை அவதரித்த பக்த பரந்தாமனே. பரிநிலை அவதரித்த பக்த பரந்தாமனே. பரிநிலை அவதரித்த பக்த பரந்தாமனே. குருநாதன் சரணமே கதி நமக்கு அனுதினமே. அதுதான் ஆனந்தமே, அது நம் பாக்கியமே. அதுதான் ஆனந்தமே, அது நம் பாக்கியமே. அதுதான் ஆனந்தமே, அது நம் பாக்கியமே. जयति जयति देवो प्रेमिकेन्द्रो गुरुर्मे. जयति जयति तस्य प्रेम माधुर्यलीला. जयति जयति लोके तच्छरित्रं पवित्रं. जयति जयति भक्तिस्तत्पदाब्जे मदीया. ஜெயதி ஜெயதி தேவோ பிரேமிகேந்திரோ குருர்மே. என்னுடைய குருநாதன் வெற்றியோடு விளங்கட்டும், பிரேமிகேந்திரன் அவர். ஜயதி ஜயதி தஸ்ய பிரேம மாதுர்யலீலா. பிரேமமயமான மதுரிம சுகந்தமயமான லீலாபரிதமான
எவருடைய சரித்திரம் உண்டோ அது வெற்றியோடு விளங்கட்டும். ஜெயதி ஜெயதி லோகே தச்சரித்திரம் பவித்ரம். அவருடைய தூயதாம் நற்சரித்திரம் என்றும் பவித்திரமானது அது வெற்றியோடு விளங்கட்டும். ஜெயதி ஜெயதி பக்தி தத்பதாப்ஜே மதீயா. அதுபோல் அடியேன் கொண்டுள்ள உயர்ந்ததான அவருடைய திருவடி தாமரையிலே கொண்டுள்ள பேரன்பு பக்தியானது பெருகட்டும் என்று பல்லாண்டு பாடப்படுகின்றது. யோஸ்மான் பாலயிதும் ஸ்வகீய கிருபயா சம்பிராப்ய வேணாதடம் கிருத்யைர்ஞான விராக பக்தி சகிதைஹ ஆனந்தயன் சஜ்ஜனான் நிர்வ்யாஜைருபதேசரத்னநிகரைஹ ஆகர்ஷயன் ராஜதே சோயம் ஸ்யான் மம தெய்வதம் ததிதரம் ஸ்வப்னேபி நாஹம் ஷயேயே. யோஸ்மன் பாலயிதும் ஸ்வகீய கிருபயா சம்பிராப்ய வேணாதடம். இவர் எங்களை காப்பதற்காகவே தன்னுடைய இயற்கையாக எழுந்த அஹேதுக்கமான ஒரு கிருபையினாலே வேணாதடத்தில் வந்து அமர்ந்து கிருத்யைஹி ஞான விராக பக்தி சகிதைரானந்தயன் சஜ்ஜனான். உயர்ந்ததான ஞானம், வைராக்கியம், பக்தி இம்மூன்றையும் பிரதிபலிக்கும் உயர்ந்த கிருத்தியங்களை தன்னுடைய ஆச்சரணையினாலே போதித்த வண்ணம் சாதுக்களை ஆனந்தப்படுத்துபவர் எவரோ நிர்வியாஜைர் உபதேச ரத்ன நிகரைராகர்ஷயன் ராஜதே தூரே வாசந்தி கந்தஹா என்றபடி எங்கேயோ அவர் உபதேச ரத்னங்களை கொட்டி கிடக்க அதை தேடி என்றாவது ஒரு நாள் செல்லும் நமக்கும் அந்த நிர்வியாஜ ஹேத்துனாலே அவை நமக்கு கிடைக்கும்படி செய்து நம்மை ஆகர்ஷித்து தன் அருகிலே இருத்தி கொண்டு சோயம் ஸ்யான் மம தெய்வதம் அப்படி நமக்கு பாலித்து போஷித்து புகட்டி ஒரு சிறு குழந்தையை வளர்க்குமா போலே தன்னுடைய கட்டாட்ச வலயத்திற்குள்ளே வைத்து கொண்டு கோவிந்த புஜகுப்தாயாம் என்றபடி அவருடைய உயர்ந்ததான திருத்தோள்களின் இடைப்பட்ட பிரதேசத்திலே நம்மை அரவணைத்து ஆகர்ஷித்து போதித்து சத்வம் சாது விபோத்திய தாரதிதான் சம்சார துக்கார்ணவாதி என்று பகவத்பாதாளின் வசனத்துக்கு ஏற்ப அவரேன் என் குலதெய்வம், அவரே என் தெய்வம், அவரே என் பிராணநாதன். ததிதரம் ஸ்வப்னேபி நாகம் ஷயே. மற்றொருவரையும் நான் கனவிலும் ஆசிரிக்க மாட்டேன் என்று மேலும் சிவகாமண்ணியன் அமுதமயமான வாக்கு. கலிகாலோசிதம் தர்மம் நாம சங்கீர்த்தனாத்மகம் நிர்ணேதும் அவதீர்ணம் தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. கலிகாலோசிதம் தர்மம், கலிக்கு உச்சிதமான உயர்ந்த யுகப்பிரவர்த்தகமான நாம தர்மம் பாகவத தர்மத்தை நாம சங்கீர்த்தனாத்மகம் நிர்ணேதும் அவதீர்ணம் யுகப்பிரவர்த்தகமான நாமசங்கீர்த்தன மார்க்கத்தையே போதித்து பாகவத தர்மத்தையே போதித்து நம்மை போஷித்து பாலித்து அருள் கட்டாட்ச வலயத்துக்குள் வைத்து கொண்டு அதை போதிப்பதற்காகவே அவதரித்த பரவஸ்து பிரேமிகம் சத்குரும் பஜே. பேர்பட்ட நம் குலதெய்வமான பிராணநாதனான பிராணேசனான பிராணப்பிரியனான பிரியதமனான குருநாதரை இங்கு ஸ்மரிக்கின்றோம். பூர்ண பிரேம ரசஸ்வரூபமமலம் மாதுர்ய முக்தேக்ஷணம் பக்தானம் ஹிருதயங்கமம் நிஜஜனான் பிரஹ்லாதயந்தம் பிரியாணி அவ்யாஜஸ்மிதலேஷ சுந்தரமுகேனாகர்ஷயந்தம் ஸ்வகானி யஸ்மாகம் குலதெய்வதம் ஸ்மரமணः ஸ்ரீமாதுரி ஜீவனம். எவர் ஸ்ரீ அண்ணாவின் திருவடியையே ஆசிரித்து அவரால் தரப்பட்ட பாதுகையையே பரதன் போல் உபாசித்து கிருஷ்ணாவதாரத்திலே உத்தவன் போல் அதுபோல் கலியிலே நம் அண்ணாவிற்கு உயர்ந்ததான ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் சம்பதியினர்கள் பாதுகையாகவே இருந்து அவர் சரணத்திலே லீனமான உயர்ந்த
அவருடைய திருவாக்கு. பூர்ண பிரேம ரசஸ்வரூபமலம், உயர்ந்ததான பிரேமையின் ரசமயமான விஷயங்கள் ஓர் உரு கொண்டு வந்தால் போல் எவர் இருக்கின்றாரோ. மாதுரிய முக்தக்ஷணம், மதுரமணியை கண்டால் சந்தோஷம் பொங்கி எழும் உயர்ந்த கருணா கட்டாட்சம் நேர்ந்ததான ஆர்திரமயமான அந்த கண்கள். பக்தானம் ஹிருதயங்கமம், பார்வையினாலே ஹிருதயத்தை ஊடுருவி அதில் இருக்கும் விஷயங்களை சொல்லாமலே சொல்லி நாம் வாயை திறக்க வேண்டும் என்ற அவசியமே இருக்காது. அவருடைய திருவாயிலிருந்து அதற்கு பதில் கிடைக்கும். நிஜஜனான் பிரஹ்லாதயந்தம் பிரியானு, நிஜ ஜனங்களை பிரஹ்லாதனை எவ்வாறு நிசிம்ம பகவான் காப்பாற்றி அவனை பக்த சக்கரவர்த்தியாக ஆக்கினானோ அதுபோல் நம்மையும் ஆஹ்லாதகரமாக செய்யக்கூடிய உயர்ந்த அந்த திவ்ய தம்பதிகள். அவ்யாஜஸ்மிதலேஷ சுந்தர முகேன, நிர்வியாஜமான ஹேத்து யாதுமில்லாததான ஒரு மென் சிரிப்பினாலே இப்பொழுதுதான் வந்தாய அப்பா என்று கண்கள் பேசும். அதனால் ஆகர்ஷயந்தம் ஸ்வகானு, நம்மை ஆகர்ஷிக்கின்ற பரவஸ்து. யஸ்மாகம் குலதெய்வதம் ஸ்மரமண ஸ்ரீமாதுரி ஜீவனம், நமக்கு குலதெய்வமாக விளங்குகின்ற பரவஸ்துவை, இந்த திவ்ய துவந்தங்களை மனமே நீ சிந்தித்து உய்வாயாக என்று கொண்டாடி மகிழ்கின்றார். மேலும் தேயம் சஸ்வன்னயன சுகதம் மல்லிகாத்யை சுமைச்ச பிரேம்னா பக்தை விவச ஹிருதயை அச்சிதம் பாஷ்பூரே ஆச்சார்யம்போருஹ ஆச்சார்யம்போருஹ பதயுகாலங்கிருதம் மூர்த்னிதார்யம் யஸ்மத்கௌட்டும்பிககணமிதம் பதுகாத்வந்த்வமீடே. யஸ்மத்கௌட்டும்பிககணம் இதம் பதுகாத்வந்த்வம் ஈடே. தேயம் சஸ்வத், அனவரதம் தியானிக்கப்பட வேண்டிய விஷயம். நயன சுகதம், கண்களுக்கு விருந்தாக இருக்கின்றது. மல்லிகாத்யை சுமைச்ச, உயர்ந்த மல்லிகை முதலான ஜாதி மல்லிகை, ஜவ்வந்தி, மருவகாதி உயர்ந்த சுகந்தமயமான புஷ்பங்கள். அதாவது இப்படி சுகந்தமயமான பாகவதோத்தமர்களால் சூழப்பட்டவர் என்றும். பிரேம்னா பக்தை, பிரேமையினாலே பக்தர்கள். விவசஹிருதயை, தன் வயமிழந்தவர்களாக. அச்சிதம் பாஷ்பூரை, கண்களிலிருந்து பெருகுகின்ற ஆனந்த கண்ணீரால் நனைக்கக்கூடிய திருவடி. ஆச்சார்யம்போருஹ பதயுகாலங்கிருதம் பதயுகாலங்கிருதம் மூர்த்னிதார்யம், ஆச்சாரியவரியரான பிரேமிகேந்திரருடைய திவ்ய பதயுகாலம் எதை அலங்கரித்துக் கொண்டு இருக்கின்றதோ அது எது நமது சிரசிலே அனவரதம் சூடி மகிழ வேண்டுமோ அப்பேற்பட்ட யஸ்மத் கௌடும்பிகதனமிதம் யஸ்மத் கௌடும்பிகதனமிதம் யஸ்மத் கௌடும்பிகதனமிதம் பாதுகாத்வந்த்வம் ஈடே. எங்களுடைய குடும்பத்தின் ஒரே சொத்தான அந்த பாதுகாத்வந்தங்கள் விளங்குகின்றது என்று எல்லாருக்கும் ஆச்சாரியவர்களின் பாதுகைகள் பிரசாதமாக அளிக்கப்பட்டிருக்க நமக்காகவே இதை செய்திருக்கின்றாரோ என்று எண்ணும்படியாக இந்த திவ்ய தம்பதிகள் மாதுரி ரமணனை கொண்டாடிய இந்த ஸ்லோகங்கள் நமக்கு மிகவும் சுகதரமானது. யா தத்தா
भरताय दाशरथिना पूर्वं कृपं बोधिना या दत्ता पुनरुद्धवाय मथुरानाथेन कृष्णेन च या दत्ता जनिमायिना या दत्ता निमायिना सहृदयं विष्णुप्रियायै पुरा सामां रक्षतु पादुका विनिहिता श्रीकृष्णदासाय च या दत्ता. முன்பொரு காலத்திலே பரதனுக்கு தசரதியான ராமன் ததோ ததர்ஷ குரும் என்று இந்த பஞ்சவடி தீரத்திலே எந்த தசரத குமாரன் பரதனுக்காக தன்னுடைய திருவடி தாமரைகள் அலங்கரித்த பாதுகைகளை அவருக்கு தந்தாரோ அப்பேற்பட்ட கருணாநிதி அல்லவா. யா புனருத்தவாய தத்தா மதுராநாதேன கிருஷ்ணேன ச. மதுராநாதனான கிருஷ்ணன் தன்னுடைய நிறையான சமயம் வந்துவிட்டது என்று அனைத்து விஷயங்களையும் ஏகாந்தமாக உத்தவ சந்தேசத்தை தந்து, இது போராதப்பா, இதோ எடுத்துக்கொள் என் பாதுகையை எடுத்துக்கொண்டு பக்தி விஷாலத்தில் சென்று அங்கு தவம் செய்து என்னை வந்து அடை என்று அவரை அனுப்பி வைத்தாரோ. யாதத்தா நிமாயினா. மகாபிரபு கயைக்கு போயிட்டு வரும் பொழுது அதே வஸ்திரத்தை தான் கட்டி இருக்கின்றார். ஆனால் அந்த விஷ்ணுப்பிரியாவிற்கு அவர் சந்நியாச கோலத்திலே இருப்பது போல் தோன்றியது. அம்மா, நீ இதை வைத்துக்கொள், இதை ஆராதனம் செய்து உன் பொக்கிஷம் என்று தந்துவிட அந்த திருவடிகளை மார்போடு அணைத்து கொண்டு அழுதாள் விஷ்ணுப்பிரியை. சாமாம் ரக்ஷது பாதுகா வினிஹிதா ஸ்ரீகிருஷ்ணதாசாய ச. கிருஷ்ணதாசர் குடும்பத்திற்கு எந்த ஒரு பாதுகைகள் அண்ணாவினால் அதே பாதுகைகள் தரப்பட்டுள்ளது. சாமாம் ரக்ஷது என்ற இடத்திலே அப்பேற்பட்ட பாதுகைகள் எங்களையும் ரட்சிக்கட்டும் என்று நாமும் அதை கொண்டாடலாம். அப்பேற்பட்ட பாதுகா துவந்தம் எவ்வளவு கோடி குடும்பத்திற்கு ஆதரவாகவும் ஆதர்சமா புருஷராகவும் வழிகாட்டியாகவும் நியாமகராகவும் பிரேமதாத்தாவாகவும் சத்குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் தோழனாகவும் ஒரு பக்தனாகவும் ஒரு அடியாளாகவும் பிருத்திய இதிமாம் ஸ்மரலோகநாதா என்றபடியும் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு விதங்களாக நமக்கு போதித்து பாலித்து கட்டாட்சித்து ரட்சித்து பல்வகையிலே நம்மளை உயர்நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடியதான அவருடைய கருணா கட்டாட்சத்தை சொல்லி மாளாது புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே அமிர்தம் சாகரம் பாகம் 47 சைத்தன்ய சரிதாமிரதத்துக்கு இணையான பிரேமிக சரிதாமிரதத்தில் ஓரளவு அவகாகனம் செய்து தத்வாரா உயர்ந்த குருபக்த ரத்தர்களாக அவருடைய ஸ்மரணையிலே தொயோபபுக்த மால்யஸ்ரக்கு என்று உத்தவன் கூறியது போல் அவருடைய ஸ்மரணத்தினாலும் அவர் உபயோகித்த வஸ்துக்களை நமக்கு தந்துவிட்ட போன அப்பெருமையினாலும் நாம் வாழ்வாங்கு வாழ்ந்து குருஸ்மரணையிலேயே நாம் நீந்தி திளைப்போமாக. திருச்சேங்கலூர் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ சங்கபுர க்ஷேத்திரம் எனும் ஷேங்கனூரிலே ஆவணி ரோஹிணியிலே ஸ்ரீகிருஷ்ண ஜன்மாஷ்டமி சுதினத்திலே ஸ்ரீகிருஷ்ண சூரிய வம்சத்திலே அவருடைய அம்சபூதனாகவே அவதரித்தார் பிரேமிகேந்திர சத்குரு. நமது அண்ணாவாகிய ஸ்ரீ ராமகிருஷ்ண சாஸ்திரிகள் அம்பி என்று பால்யத்திலே அனைவருடன் வாஞ்சையால் அழைக்கப்பட்டிருந்த இவர் பால்யத்திலிருந்தே அநேக மகான்களுடன் தொடர்பு கொண்டிருந்தார். 10 வயதுக்குள்ளாகவே உபநயனமாகி திருப்பணந்தாள் பிரம்ம ஸ்ரீ முத்துகிருஷ்ண சாஸ்திரியிடம் வேதாத்தியனம் வாசித்தார். குருநாதரே மெச்சும் அளவிற்கு இவருடைய வேதாத்தியனமும் அதன் அர்த்தானுபவத்தையும் அனுசந்தானம் செய்கின்ற உயர் ஞானத்தையும் கண்டு வியந்தார். 1952ஆம் ஆண்டு ஹேவளம்பி வருஷம் ஆடி சுக்ல பக்ஷ ஏகாசி ஆஷாட ஏகாசி என்று பக்த கோலாகலன் ஆவிர்பவித்து ஸ்ரீ அண்ணாவை தேடி வந்தான், ஆடி வந்தான். அவர் கைகளினாலே கொண்டாட வேண்டி நித்தியவாசம் செய்யலானான். ஸ்ரீ கோலாகலனின் நித்திய கைங்கரத்திலே தன்னை மறந்த நம் மகாபிரபுவிற்கு ஸ்ரீகிருஷ்ண பக்தி ரசோதயம் எனும் உயர்ந்த கிரந்தம் தோன்றியது.
அதன் பின்னர் ஸ்ரீ ஹரிபக்தி மஞ்சூஷா என்ற கிரந்தத்தை செய்தருளினார். 1965 வருடம் விஜயதசமி சுதினத்திலே பர்னூர் கிராமம் தனிலே பாவ தர்ம பாடசாலையை நிறுவினார். பிரதிதினம் வேதா சாஸ்திர பட்டனம், உஞ்சவர்த்தி, ராமசங்கீர்த்தனம், மகாந்திரஜபம், கோலாலனுக்கு அஷ்டயாம சேவை அனைத்தையும் குறைவர நிறைவுடன் செய்த வண்ணம் இருந்தார். பாடசாலையில் ஒற்ற முக்கிய சிஷ்யர்களுக்கு பாடங்களையும் போதித்து வந்தார். அபராண்ட காலத்திலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்ஹிதை என்ற மகாபக்த விஜயத்தினை பிருந்தாவனம் செல்லாமலேயே கோலாகலனால் பிருந்தாவன மகாத்யம் இவ்விரண்டு பெரும் கிரந்தங்களை செய்தருளினார். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஸ்ரீ கிருஷ்ணனிடம் பக்தியும் பிரேமையும் மேலிட லகுஸ்தோத்திரமாலா, பகஸ்தோத்திரமாலா முதலான ஸ்தோத்திரபாக பிரிவுகளையும், ருக்மிணி பரிணயம், ஜானகி விஜயம், ராதிகா விலாஸ், சம்பு, வசந்தோத்தவ நாடகம் முதலான காவியங்களையும், பக்தி பாவம் மேலிட்ட ஹரிபக்த மஞ்சூஷா, பிரேமிக கீதா, கிருஷ்ணபக்தி ரசோதயம் முதலான பிரகரண கிரந்தங்களையும், தீர்த்த சதகம், கீர்த்தனாவளி, கீதாவளி, ஹரிகிருதாமிரதம், ராகவ கோவிந்த, ராதிகா, ராதா மாதவ யுவன சதகங்களையும், நித்யோத்சவ பக்திகளையும் பத்ததிகளையும் ஏற்றி அருளினார். அனைவரையும் பாட வைத்தார். அனைவரையும் பாடச் செய்து தான் சந்தோஷப்பட்டார். அனைவரிடம் வாஞ்சையுடன் அண்ணா என்று குழந்தைகளை மடியிலே எடுத்து வச்சு லாரணை செய்வார். பாவ தர்மசாஸ்திரம், அதிகரண சாரசவம், ஆச்சாரிய ஹதயம், உபதேச மொழிகள் இவ்வனைத்தையும் செய்தருளினால் அநேக திவ்ய தேசங்களிலே திருக்கலிங்கங்களிலே திருமாலால் ஆட்கொள்ளப்பட்டு அனவரதம் தரிசனார்த்தம் சென்று பல்வேறு கைந்தங்களை ஏற்றுச் செய்தார். துவாதசாட்சர் மந்திரத்தை இடைவிடாமல் அனுசாரம் செய்து வந்தார். திருமலையப்பன் சிறுவயது முறையிலிருந்தே இவருடைய வாக்கிலே வசித்து இவர் மூலம் பல அரிய செயற்கரிய செயல்களை திருப்பணிகளை செய்து வரலானான். அச்சாவதாரத்திலே அண்ணாவிற்குண்டான ஈடு இணையற்ற ஈடுபாடு, திருமங்கை மன்னனின் அனுத்தராவதாரம் இவரோ என்று வியக்குணவிற்கு அமைந்துள்ளது. நாம சித்தாந்தம் செய்தொழிய ஆதிகுருவாம் ஆதிசங்கர் பகவத்பாதாளே பின்னர் பகவன் நாம் புதேந்திர சரஸ்வதியா அவதரித்து தான் செய்த பகவன் நாம் ரசோதயம் முதலான கிரந்தங்களினால் இவரை ஆட்கொண்டு காஞ்சி மகாபரிவாளினால் சுட்டி காட்டப்பட்டு அவரே தன்னுடைய குரு என்பதை உணர்ந்தார். நாம ஜபமும் நாம கீர்த்தனமும் அதன் பிரமாண கிரந்தங்களும் பஜனை புஸ்தகங்களும் உலகெங்கும் ராமநாம கோஷம் பரிமளம் வீசும்படியாக ராமநாம லேக்கணமும் அண்ணாவின் நாமசித்திக்கு ஒரு உதாரணமாக விளங்கும் பரமசத்தியமாகும். வேதோத்தாரணம், வேதமார்க்க ஆச்சரணம், வேதோச்சிதமான உத்தமமான வாழ்வு, பாகவதனாகவே வாழ்வது இவரது ஜீவலட்சமானபடியினாலே கிரஸ்தனாக இருந்து சந்நியாசி துல்லியமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார். அதனால் இவரே மகாமந்திரத்தில் இவர் கொண்ட ஈடுபாடினாலே இவரே சாட்சாத்து ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரோ. தன்னை மறந்து ஆடுப்பாடுகையிலே, கண்ணீர் பருக்கையிலே, பல்வேறு பாவங்களை காட்டுவதிலே சாட்சாத்து சுவாமி ஹரிதாசரோ என்று வியக்கும் அளவிற்கு லோகம் இவரிடம் பக்தி கொண்டு ஒழுகி வந்தது. அஷ்டயாமை செய்வதிலே சாட்சாத்து வல்லபாச்சாரியர் இவர்தானோ அல்லது விட்டலநாத கோஸ்வாமி இவர்தாமோ என்று வியக்கும் அளவிற்கு இவருடைய கைங்கரியம் இருந்து வருகின்றது. ஸ்ரீமத் பாகவதம் சிறு வயது முதலேயே படித்து அதன் பிரதி அக்ஷரத்தையும் அர்த்தானுசந்தானத்தையும் அறிந்தார், உணர்ந்தார், தெளிந்தார். யோக மார்க்கத்திலே நிரூடியாக இருந்தார். தானே ஆனந்தமாக படித்து வருவார். பிரணயாற்றின் வடகரையில் உள்ள ஸ்ரீ ரகுத்தம சுவாமிகள் பிருந்தாவனம் இவரை ஈர்த்தது. பரனூருடைய நித்தியவாச ஸ்தலமாயிற்று. வெங்கட ராமாரியருக்கும் பார்வதி அம்பாளுக்கும் உயர்ந்த ஞான கலையின் ஓர் உருவான ஆச்சாரியவரியரான பிரேமிகர் சிராவண கிருஷ்ணாஷ்டமி என்று ஜனித்தார். கிருஷ்ணசூரி வம்சத்திலே பெரியவாய்த்தான் பிள்ளை அவதரித்த அதே சைஞலூரிலே, அதே திருநக்ஷத்திரத்திலே, அதே திருநாளிலே அவரைப் போலவே அணு உத்தராவதாரமாக விளங்கக்கூடிய நம் குருநாதர் பிறந்தார். பால்ய லீலை மிகவும் ருச்சிகரமாக தன்னுடைய ஸ்வஜனங்களோடு கழிந்தது. ஆனால் ஆபால்யாத்து மகா தபஸ்வியாக தியானாமக்ன அவஸ்தையிலே
வெங்கடவன் அருள் பெற்றவராக தான் இருந்தார். அவருடைய வாக்பாலிதம் ஜெகத் பிரசித்தி அடைந்தது. போதேந்திர குருவரியரால் ஆட்கொள்ளப்பட்டு பகவன் அமிர்த ரசோதயம் முதலான அஷ்டகந்தங்களை குறைவர கற்றுத் தெளிந்தார். தானும் பகவன் நாம ரசோதயத்திற்கு மகாபரிவாளின் ஆங்கிக்கு உட்பட்டு உயர்ந்ததான தமிழாக்கம் செய்து என்றுமே தீர்க்க இயலாத பெரும் கடஞ்சுமையை நம் தலையிலே வைத்துவிட்டு சென்றுள்ளார். அவருக்கு எந்த விதத்திலே நாம் பதி செய்யக்கூடும் என்பது யுக பிரவர்த்தகரான அவருக்கு மட்டுமே தெரியும். ஆனால் அவரோ நாமத்தை தாருங்கள் என்று நாமபிக்ஷை கேட்பார். நாமத்தை வழங்கும் மகாவதான்யராக இருப்பார். நாம சாம்ராஜ்ய சக்கரவர்த்தியாக இருப்பார். நாமத்திலே எப்படி ஒரு தேட்டை கொண்டவராக இருப்பார். நாமமே ஒரு உருகொண்டு வந்த எவரோ என்று அவருடைய அவதார பிரயோஜனம் இதுவோ என்று அனைவரும் வியக்கும் வண்ணம் இருந்தது. வித்யாசாலையை தான் துவக்கினார். பாகவத பாடசாலையை துவக்கினார். கல்பத்தருவென தன்னை அடைந்த 9 குழந்தைகளுக்கு வேதத்தை குறைவர போதித்தார். பாகவத தர்மத்தை போதித்தார். ஸ்ரீமத் ராமாயணாதி புராணங்களை படிக்கும் மகத்தான சௌபாகியத்தை அவர்களுக்கு துவங்கி வைத்தார். ஸ்ரீமத் பாகவதம் இவருடைய முழுமூச்சு. அவருக்கு கிடைத்த அத்துணை ஸ்ரேயஸிற்கும் அதுவே மூல காரணம். எவ்வாறு ஸ்ரீமத் நாராயணியம் கேரளத்திற்கு சொந்த சொத்தாக இருந்ததோ அவ்வாறு ஸ்ரீமத் பாகவதமும் இருந்தது. அண்ணாவின் பெருங்கருணையினால் நமக்கு ஸ்ரீமத் பாகவதம் சொந்தமாயிற்று. அவ்வாறே அனந்தராம தீட்சிதர் கொண்ட மகத்தான கிருபையினால் ஸ்ரீமன் நாராயணியம் நமக்கு லபியமாயிற்று. இவ்வாறு சதா பக்த சங்கத்திலேயே ரமித்து கொண்டிருக்கின்ற குருநாதர் வாசுதேவ பிரம்மத்திற்கு வைகுண்ட பிராப்தியை நிதர்சனமாக தந்து அந்த சுவானுபவத்தை பெருக்கினார். அவ்வாறே ரங்கநாதாரியருக்கும் கிருபை செய்தார். உயர்ந்ததான மகோமகா ஞானிகளும் பரமஹம்சர்களும் உத்தம தபஸ்விகளும் மகான்களும் தேடி அண்ணாவின் சங்கத்தை நாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். எப்பேற்பட்ட பாகவதோத்தமர்கள்! அவர்கள் வருவதும் தெரியாது, போவதும் தெரியாது. அஹோராத்திரம் குதிப்பார்கள் அண்ணாவுடன். மறுநாள் காலையிலே எழுந்து பார்த்தால் யாரும் அவரவர் கிடைத்த மாட்டு வண்டியை பிடித்து கொண்டு, ரயிலை பிடித்து கொண்டு, புகை வண்டியை பிடித்து கொண்டு, பஸ்ஸை பிடித்து கொண்டு அவரவர் உத்தியோகத்திற்கு சென்று விடுவர். அவ்வாறு சங்கீர்த்தனத்திலே அபிருச்சி சதா அதிலே ஒரு தேட்டை, அதிலே ஒரு நாட்டம். தீர்த்தாட்டனமோ திவ்யதேச தரிசனமோ அதற்கு ஈடு இணை இல்லை. பிருந்தாவன வாசமோ மற்ற மகாக்ஷேத்திரங்களுக்கோ செல்வதற்கு எந்த ஒரு வயதிலும் அவர் யோஜனை செய்ததே இல்லை. இவ்வாறு ஒரு வியக்தி எண்ணற்ற கோவில்களுக்கு கும்பாபிஷேகங்கள் செய்து, எண்ணற்ற குடும்பங்களுக்கு ஆதரவாக இருந்து கொண்டு, ஏழை எளியவர்களுக்கு பிரத்யக்ஷ தெய்வமாக இருந்து கொண்டு, நிஷ்கிஞ்சல் ஜனப்பிரியனாக கிருஷ்ணசூரியின் வம்சாப்தி என்கின்ற ஒரு கடலிலே உதித்த ஒரு கருணை பெரும் கடலிலே உதித்த சந்திரோதயமாக இருந்து அந்த பிரேமச்சந்திரன் நம்மையெல்லாம் ஆட்கொண்டிருக்கின்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கோலாகலனும் தேடி ஆசீர்வதித்து ஆட்கொண்டான். அருணாசங்கத்து வெங்குட்டு மாமாவின் பிரேம சக்கியத்தினாலே சதா யோகமும் தியானமும் பாகவத படமும் செய்த வண்ணம் இருந்த அம்பி பின்னர் அண்ணாவாக ரசமார்க்கத்திற்கு பிரவேசம் ஏற்பட்டு சதா ரசானுபவத்திலே இவரை ஆட்படுத்தினான். கோலாகலன் நமது அண்ணா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி ஆனார். தபோனும் ஞானானந்தகிரி சுவாமிகளினால் ஆட்கொள்ளப்பட்டு இல்லறமே உச்சிதம் என்று ஊர்ஜசங்கே என்று ஆடிப்பாடி மகிழ்ந்து இவருக்கு கைங்கரியார்த்தம் வரப்போகின்ற மன்னிமார்களை சுட்டிக்காட்டினார். அவருடைய ஆதேசத்தினாலே 11 மாசம் இவருக்கு ஸ்திரவாசமாக ஆயிற்று. ஹரிபாதோதமான கங்காதேவி எவ்விதம் பாவனமானவளோ அவ்விதம் பிரேமியனின் வாக்கும் விளங்கிற்று. கங்கா பிரவாகவத்து அவருடைய ஹரிகிருப்பையினாலே எண்ணற்ற புராணாதிகளும் பகவத் வச்சனமும் வேத உபனிஷத் சாரமும் இவருடைய கதா பிரசங்கத்திலே வருகின்ற பக்த விஜயம் எதை எடுத்துக்கொண்டு இவர் உபன்யாசம் செய்தாலும் இவர் பாணியே தனி என்று உலகோர் வியக்கும் வண்ணம் அமைந்துள்ளது. அவ்விதமே ஹரிகிருபையினால் எங்கும் கங்கா பிரபாவத்து உபன்யாசம் செய்து அனைவரையும் தன்பால் ஈர்த்து அனைவரையும் கோலாலன் திருவடி கைங்கரியத்திற்காக ஆட்கொண்டார். எவ்வாறு கங்காதேவி பரமசிவனார் தலையில் தரித்து ஆனந்தித்த வண்ணம் ஆடிப்பாடு திளைக்கின்றாரோ அவ்வாறு அண்ணாவின் திருவாக்கினாலே அவருடைய பால்யத்திலிருந்தே கெட்ட வண்ணம் உள்ள மகனியர்களும் மகான்களும் வித்வான்களும்
வித்வம்சர்களும் மகாஜனங்களும் சிரசாய் இவருடைய ஆணையை வகித்து இவருடைய அமிர்தவாணியை அன்றும் இன்றும் அனுபவித்து அதிலேயே திளைத்து வருகின்றனர். எண்ணற்ற அநேக கோடி சாதுக்களை அகில பாரத சங்கம் மூலம் திரட்டி ஸ்ரீமத் ராமாயண நவாகமும் ஸ்ரீமத் பாகவத சப்தாம் ஸ்ரீமத் பகவத்கீதை மகாபாரதம் மகாபக்த விஜயம் உபனிஷத் பிரம்மசூத்திர வியாக்கியான பிரவச்சனங்கள் தெள்ள தெளிவர எடுத்து எம்பி கிருஷ்ணசூரியே இவர்தான் என்று அவர் சொல்கின்ற ரகசியார்த்தம் பாவார்த்தம் சுவாபதேசார்த்தம் இவற்றினால் ஆட்கொள்ளப்பட்ட வைஷ்ணவ வித்வாம்சர்கள் பண்டிதர்கள் திருமதஸ்தர்களும் இவரை கொண்டாடும் எண்ணம் இவருடைய நாமசங்கீர்த்தனம் இவருடைய திவ்யக்ஷேத்திர ஜீர்ணோத்தாரணம் பாடசாலைகள் நிர்மாணம் நித்தியோத்சவ கைங்கரியங்கள் ஆங்காங்கே திவ்யதேசங்களிலே ஒரு கிரகத்தை நிர்மாணித்து ஒரு தம்பதிகளை அதற்கென்று நித்திய கைங்கரியத்துக்காக ஏற்படுத்தி அங்கேயே வருடத்துக்கு ஒரு முறை சென்று பஜனோத்சவாதிகளை நடத்தி பெருமானுக்கு கைங்கரியத்தையே தன்னுடைய இரு கண்களாக கொண்டிருந்தார். திவ்யதேச அனுபவம் இவரை ஆட்கொண்டது. அர்ச்சாவதார அனுபவம் ஆட்கொண்டது. தாயாரின் வைபவம் இவரை ஆட்கொண்டது. இவரை ஆட்கொள்ளாத திவ்யதேசங்கள் பெருமான்களே இல்லை எனலாம் தேடி வந்து கிருபை செய்த மகனீயர்கள் சாதுக்கள் யோகிகள் என்று பெரிய ஒரு பட்டியலே இவரை ஆட்கொண்டது. அவர்கள் ஹிருதயத்திலே நீங்காத இடம் பெற்று இவர் பிரவச்சனாதிகளை செய்த ஜெகதாதி குருவான புதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அனுகிரகம் செய்தருள அதனாலே அவருடைய காஞ்சி மகாசுவாமிகளின் ஆதேசத்தினாலே எண்ணற்ற கிரந்தங்களையும் இவர் செய்தருளினாலே எண்ணற்ற கிருதிகளையும் செய்தருளினாள். போதேந்திராளுக்கு வார்ஷிக ஆராதன மகோத்சவத்தையும் செய்து சதா வல்லபாச்சாரியரை போல கோலாகலன் திருவடியிலேயே அவர் கைங்கரிய செய்த வண்ணமாக இருந்து கோலாலிடம் விடை பெற்று ராதாமாதவரிடம் விடை பெற்று ஸ்ரீரங்க க்ஷேத்திரவாசியாக இருந்து தன்னின் கடை காலத்திலே எண்ணற்ற துன்பங்களை சரீரத்துக்கு ஏற்பட்டாலும் தான் அதிலிருந்து விலகியிருந்து பிரம்மானுபூதியிலே ரசானுபவத்திலே தான் இருந்து தாயாரின் திருவடி வாரத்திலேயே ரங்கநாதனை திருவடியை சென்று 2.5 கலந்து 100 வயது பிரயாணம் வாழ்ந்து 120 பிராயம் ராமானுஜரை போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனாலும் வந்த காரியம் ஆகிவிட்டதினாலே ராதையினுடைய அழைப்பை ஏற்று நித்திய வாசம் செய்வதற்காக கோலோகத்தில் இருந்து அங்கிருந்து நமக்கு கட்டாட்ச வீக்ஷணம் வாயிலாக நம் அனைவரையும் ஆட்கொண்டு எது செய்தாலும் அவரை போல் இல்லை என்ற ஒரு நிலையை உண்டாக்கி அவருடைய இழப்பு மகான்களுக்கே ஒரு பெரும் வியப்பை தரக்கூடியமா போலே கண்ணிலிருந்து மறைந்து விட்டார். சாட்சாத் கிருஷ்ண சைத்தன்யரோ சாட்சாத் வல்லபாச்சாரியரோ சாட்சாத் கிருஷ்ணசூரியோ சாட்சாத் போதேந்திர சரஸ்வதியோ நம்மை ஆட்கொள்வதற்கு வந்தார் என்று விளங்கமா போலே இவருடைய சரித்தம். இதை தனியாக சொல்லி அனைவரிடமும் ஆனந்த அனுபவத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவருடைய பிரேரணை. அதை தனியாக அனுபவிப்போம். கிருஷ்ண பிரேமானுபவம் பிரேமாஞ்சலி இதன் வாயிலாக நம்முடைய எண்ண அலைகளையே தங்க குசுமங்களாக அவருடைய திருவடி தாமரிலே அனவரதம் சமர்ப்பித்து அவரால் ஆட்கொள்ளப்பட்ட எண்ணற்ற குடும்பங்களிலே ஒருவனாக அடியேனும் பிறந்தமையினாலே அந்த பாக்யவசாத்து அவரை ஸ்மரிக்கும் பாக்கியம் அவருடைய கிருபாவிஷ்டிக்கு பாத்திரமான ஏகாந்த சல்லாப அனுபவங்கள் அவரால் ஆட்கொள்ளப்பட்ட பல்வேறு ஆதேசங்கள் அவற்றையும் ஒன்றாக அவர் நிறைவேற்றி வருவதும் ஹரி அண்ணா ரங்கஜி அண்ணா இவர்களால் வழியாக அவருடைய ஆதேசப்படியே அனைத்து உற்சவாதிகளும் நடந்து வருவது மிகவும் நிறைவேற்றக்கூடிய விஷயமாக அவருடைய கோலோக வாசஸ்தலத்திலிருந்து ராதாதேவியின் அனுகிரகத்தை தன் அருள் அலைகளால் நமக்கு ஹிருதயாகாசத்திலே தோன்றி வைக்கும் அப்பரம்பொருளை பிரேமி அண்ணாவை மறவாத உலகம் வாழ்வாங்கு வாழும். ஜெய் பிரேமிகேந்திர சத்குரு மகாராஜ கி ஜெய். பிரேமிக குசுமாஞ்சலி என்று தனியாக ஒரு 108 சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் மற்றும் அவர் பெயரில் எழுதிய அந்தாதியை வைத்துக்கொண்டு தனியாக அதை சேவித்து வருவதனாலே விரிவி கஞ்சி பிரேமி அண்ணாவின் அமுதமயமான லீலாமயமான பிரேமமயமான ஞானமயமான
அன்புமயமான இந்த சரித்திரத்தை முடிக்க மனமில்லாமல் முடிக்கின்றோம். தத்வாரா அனைவரும் உயர்ந்த குரு பக்தரத்தர்களாகி என்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனையோடு அவர் அருளாலே அவன்தான் வணங்கி நாமெல்லாம் உய்வோமாக. மதகஜ கமனா மங்கள சரணா மதகஜ கமனா மங்கள சரணா மதுரா நாயக ஜய ஜய ஹே மதுரா நாயக ஜய ஜய ஹே நறுமலர் தூவி மலரடி தொழுதோம் நறுமலர் தூவி மலரடி தொழுதோம் மாதுரி ரமணா ஜய ஜய ஹே மாதுரி ரமணா ஜய ஜய ஹே. எத்தனை தெய்வம் எதிர் வந்தாலும் எத்தனை தெய்வம் எதிர் வந்தாலும் இதயம் எவர்க்கும் இடம் தருமோ இதயம் எவர்க்கும் இடம் தருமோ என் இதயம் எவர்க்கும் இடம் தருமோ இன்னுயிரே உன்னின் அயடி அன்றே இன்னுயிரே உன்னின் அயடி அன்றே இதிலும் எமக்கே ருச்சி வருமோ வேறெதிலும் எமக்கே ருச்சி வருமோ நீயே தர்மம் நீயே செல்வம் நீயே தர்மம் நீயே செல்வம் நின் பொன்னடி நிழலே பெருவீடு நின் பொன்னடி நிழலே பெருவீடு குலம் வாழ வந்த குருபரனே குலம் வாழ வந்த குருபரனே இந்த குவலயத்தில் எவர் எமக்கீடு இந்த குவலயத்தில் எவர் எமக்கீடு ஆடி ஆடி அகங்க செந்துருகும் ஆடி ஆடி அகங்க செந்துருகும் அன்பரணியில் ஒரு புறமாய் அன்பரணியில் ஒரு புறமாய் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் பரமா பரம புரதரசே பரமா பரம புரதரசே மதகஜ கமனா மங்கள சரணா மதகஜ கமனா மங்கள சரணா மதுரா நாயக ஜய ஜய ஹே மதுரா நாயக ஜய ஜய ஹே நறுமலர் தூவி மலரடி தொழுதோம் நறுமலர்